அனைவருக்கும் வணக்கம். நம்மில் சிலர் என்ன பண்ணுறோன்னா, நம் வாழ்வில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு அடுத்தவங்க தான் காரணம். அதாவது உறவுகள், நம் உறவுகள் அல்லது நம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, அது மாதிரி உள்ளவங்களால தான் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது சரியானது கிடையாது. நம் வளர்ச்சிக்கு சிலர் உதவி செய்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லணும், நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும். அதற்கு மாறாக நம் வாழ்வில் ஒரு வீழ்ச்சி ஏற்படுதுன்னா அதுக்கு நாம் தான் காரணம் அப்படின்னு முழு பொறுப்பையும் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது தான் நாம் செய்த தவறு நம் அறிவுக்கு புலப்படும். அப்போ தான் அதை நம்ம மாற்றிக்கொள்ளலாம். அதை விட்டுட்டு பிறர் மேலேயே பழி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய தவறு நம் கண்களுக்கு தெரியாமல் போயிடும். அதாவது ஒரு பாத்திரம் ஓட்டையாக இருந்துச்சுன்னா அதில் எப்படி நீர் நிரப்ப முடியாதோ அதே மாதிரி நம் செயல்பாடுகளில் குறை இருக்கும்போது நம்மாலும் வளர்ச்சி அடைய முடியாது. இப்போ ஒரு கருங்கல் ஒரு சிற்பி கையில் கிடச்சிதுன்னா அவர் ஒரு சிற்பமாக மாற்றுவார். அதே ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் செய்கிறவர் கையில் கிடச்சிதுன்னா ஒரு அம்மியோ ஆட்டுக்கொல்லோ ஏதோ ஒன்று தயாரிப்பார். சிலர் படிக்கல்லாக கூட பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு கல் ஒருத்தர் கையில் கிடைக்கும் போது ஒவ்வொருவர் கையில் கிடைக்கும் போதும் ஒவ்வொரு விதமாக உருவெடுக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை நம்ம கையில் கிடச்சிருக்கு. அதை நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதை உருவாக்கி நடத்திக்கிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் தான் நிர்ணயிக்கப்பட்டது, பல விஷயங்களை நம்ம தான் உருவாக்குறோங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போ பணம் பொருள் அப்படிங்கிறது எல்லார் கையிலையும் கிடைக்குது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுக்கு ஏற்றாப்புல தான் வளர்ச்சியோ இல்லை வீழ்ச்சியோ ஏற்படுது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா பிறர் மேல் பழி போடுற வேலையே நமக்கு இருக்காது. இதை பற்றி யோசிப்போம். நன்றி, வணக்கம்.